அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 5வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் டிசம்பர் 10ஆம் தேதிக்கு பிறகு ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்குங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும், மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, மேலும் கிரகங்கள் எங்கெங்கே எப்பப்போ அமையுது, என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இதனால் உங்களுக்கு கிடைக்க போகுது, மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்க இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்ன மாதிரி விஷயங்களை எளிய முறையில் நீங்கள் பரிகாரங்கள்லாம் செய்யணும், மேலும் உங்களுடைய ராசி அதிபதி யார், உங்களுடைய ராசி ரீதியான இஷ்ட கடவுள் யார் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சிம்மராசி நேர்கள் யாராவது இந்த வீடியோ பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சிம்மராசியில் நீங்கள் என்ன நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசி கால புருஷனுக்கு 5வது ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுடைய ராசி ரீதியான இஷ்ட கடவுள் சிவபெருமான். அதே போல் உங்கள் ராசியுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் விருச்சக ராசியில் இருக்கார், புதன் விருச்சக ராசியில் இருக்கார், செவ்வாய் கடக ராசியில் இருக்கார். அதே போல் 26ஆம் தேதி புதன் பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு. மேலும் டிசம்பர் 2ஆம் தேதி மகரத்திற்கு சென்றிருக்காரு. அதே போல் மீனத்தில் ராகு பகவான் இருக்கார், கண்ணியில் கேது பகவான் இருக்கார். மேலும் இந்த வாரத்தில் மற்ற கிரகங்களின் மாற்றம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சந்திரன் இந்த வாரம் துலாம், விருச்சகம், தனுசு, மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த காலகட்டத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் டிசம்பர் 10ஆம் தேதிக்கு மேலே என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அரசனை போல் கோலாச்சும் ஆற்றலை மிக்க சூரிய பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசி தான் சிம்ம ராசி. மேலும் உங்களுடைய ராசிநாதன் இந்த காலகட்டத்தில் 4வது இடத்துல அமர்றாருங்க. இதனால் கழுத்தை தெரித்த கடன்களை கவனமாக அடைப்பீங்க. அதே போல் வியாபாரத்திலும் தொழிலிலும் புதிய சாதனை படைப்பீங்க. குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்கும். இன்னும் சிலருக்கு எதிர்பாராத வகையில் பண வரவு அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் பெறுவீங்க. அதே போல் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 12வது இடத்துல அமர்றாரு. இதனால் டீ கடை வியாபாரியில் இருந்து கட்டுமான தொழில் பார்ப்பவர்கள் வரை அனைத்து துறையினருக்குமே அமோகமான பலன் கிடைக்கும். மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 4வது இடத்துல அமரப் போகிறாரு. இதனால் குடும்பத்தாரின் தேவை அறிந்து நடந்து கொள்வதால் உங்கள் மீதுள்ள மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். வீட்டில் மங்கள நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு செய்வீங்க. புதிய தொடர்புகளால் சில சிக்கல்களில் மாட்டிக்கொள்ள நேரிடும். மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 10வது இடத்துல அமர்றாருங்க. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை அவர் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டு தொழிலுக்கு சிக்கலை ஏற்படுத்தி விடாதீங்க. அதே போல் உண்மையான உழைப்பு, உற்சாகமான வேலை மனதிற்கு நிம்மதி கொடுக்கும். அதே போல் சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்துல அமர்றாரு. இதனால் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க சிறப்பான பலனை பெறுவாங்க. மேலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 7வது இடத்துல அமர்றாரு. இதனால் மருத்துவ துறையில் இருக்கக்கூடியவங்களும் கல்வியாளர்கள் பெரும் புகழ் அடைவாங்க. மேலும் வழக்கறிஞர்கள் திறமையோடு வாதாடி வழக்குகளில் வெற்றி பெறுவாங்க. மேலும் ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 8வது இடத்துல அமர்றாரு. இதனால் நெருக்கமான உறவுகளின் சிரமத்தை தவிர்க்க நீங்கள் உதவி செய்வீங்க. மேலும் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் 2வது இடத்துல அமர்றாரு. இதனால் வியாபாரத்தில் உங்களுடைய வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய இரவு பகல் பார்க்காம நீங்கள் உழைப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அரசனை போல் கோலாச்சம் ஆற்றல் மிக்க சூரிய பகவான அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் நிறைய விதமான மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் பார்ப்பீங்க. மேலும் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 2வது இடத்துல அமர்றாருங்க. இதனால் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் தேவையை புரிஞ்சுட்டு நீங்கள் நடந்துக்குவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க.
அதே போல் சிம்ம ராசியில் மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் என 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரகநிலையை பொறுத்தவரையில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, சுகஸ்தானத்தில் சூரியன், புதன், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், களத்திர ஸ்தானத்தில் சனி, அஷ்டம ஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் குரு, ஐனசைன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 3/12/2024 அன்று சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. இதனால் இந்த டிசம்பர் 10க்கு மேலே உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண வரத்து அப்படிங்கிற எதிர்பார்த்ததை போலேயே உங்களுக்கு இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் எடுக்கும் முயற்சி அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதே வேளையில் ராசியை செவ்வாய் பார்ப்பதால் மற்றவர்களிடம் உங்களுடைய கருத்துக்களை கூறும்போது அவர்கள் தவறாக அதை புரிந்து கொள்வாங்க. அதனால் பேச்சுவார்த்தையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே மனசு தாபங்கள் அகழப்போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் விலகப் போகுது. கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவங்க கவனமாக இருப்பது நல்லதுங்க. ஆக மொத்தம் நீங்கள் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. உத்தியோகத்தில் இருப்பவங்க வீண் அலைச்சலை சந்திக்க நேரிடும். மேலதிகாரிகள் கூறுவதை கேட்டு அதன்படி நடந்து கொள்வது நல்லது. பெண்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பாலினத்தாரிடம் பழகும் போது கவனம் தேவை. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டமாக இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே தள்ளி போகக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்களுக்கும் ஆசிரியர்கள் கூறுவதை கவனமாக கேட்டு அதன்படி பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவிகரமாக உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். அரசியலில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்தில் கேட்காமலே உங்களுக்கு கிடைக்கும். மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை செய்து முடித்து பாராட்டப்படுவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. வீண் செலவை குறைக்க திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது. மன அமைதி குறையக்கூடும். மேலும் பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாக நடந்து முடியும். மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் கூறுவதை கவனமாக கேட்டு அதன்படி படிப்பது வெற்றிக்கு உதவிகரமாக இருக்கும். வீண் அலைச்சலை தவிர்த்து கொள்வது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. காரியங்களில் இருந்து வந்த தடை அனைத்துமே விலகப் போகுது. செல்வம் சேரும். மேலும் மாணவர்களுக்கு கல்வியில் திறமை வெளிப்படும். பாடங்கள் படிப்பதில் தீவிரமாக கவனம் செலுத்துவீங்க. வராமல் நின்ற பணம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கைக்கு தானாகவே கேட்காமலே வந்து சேரும். மேலும் உத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு பகல் என பாராமல் நீங்கள் உழைப்பீங்க. எதிர்ப்புகள் அனைத்தும் அகல போகுது. பகை விலகி எதிலுமே வெற்றி கிடைக்கும். வழக்குகளில் சாதகமான போக்குகள் காணப்படும். நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் எதையுமே நீங்கள் முயற்சி செய்து அந்த முயற்சியிட வெற்றியும் காண்பீங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலமாக எதிர்பார்த்த வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சிம்மராசி நேயர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, நான் சொல்கிற பரிகாரத்தை தொடர்ச்சியாக நீங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நல்ல பலனை உங்களுக்கு கொடுப்பாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது எல்லா நன்மைகளும் உங்களுக்கு பெற செய்யுங்க. ஸோ உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான், அவருக்கு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக தொடர்ச்சியாக செய்து வந்தீங்க, அது முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமையில் செய்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூடியவரோட நல்ல பலனானது அந்த சூரிய பகவான் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்மராசி நேயர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த பரிகாரத்தை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பலனடையட்டும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவின் மூலியமாக சிம்மராசி நேயர்கள் அனைவருக்குமே டிசம்பர் 10ஆம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள், என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, கிரகங்கள் எங்கெங்கு எப்பப்போ அமையுது, அதனால் என்ன மாதிரியான மாற்றம்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் ரொம்பவே தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவில் சொல்லப்பட்ட அனைத்து விதமான தகவலுமே சிம்மராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சிம்மராசி நேயர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சிம்மராசியில் நீங்கள் என்ன நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்துமே உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.